ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டன்ட்டாக ஒரு நொடியில உங்கள் முடியெல்லாம் வந்து கலர் ஆகும். ஆனால், இத வந்து மாசத்துக்கு ஒரு 2 டைம் வந்து நீங்க யூஸ் பண்ணுறப்ப, ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட உங்க முடி வந்து நல்லா கரு கருன்னு வச்சுக்கும். அந்த அளவுக்கு ஒரு செம்ம எஃபெக்டான ஒரு இன்ஸ்டன்ட்டான ஹேர் டை தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பொருளும் வந்து சிம்பிள். அது மட்டும் இல்லாம, எனக்கு அலர்ஜி இருக்குது, நான் மாத்திரை சாப்பிட்றேன், எனக்கு அரிப்புத்தன்மை இருக்குது, எனக்கு இண்டிகோ பவுடர் வேண்டாம், மருதாணி வேண்டாம், அவுரி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, எதுவுமே இல்லாமல் உங்கள் முடியை வந்து கருப்பாக்க முடியும் அப்படின்னா, இந்த ஹேர் டை வந்து உடனே உங்கள் முடியை கருப்பாக்கும். செம்ம எஃபெக்டான ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான் இது. சரிங்களா? இங்கே பாருங்கள். 10 நிமிஷம் இந்த ஹேர் டை வந்து ரெடி பண்ணுறதுக்கு. ஆனால் இதோட ரிசல்ட் வந்து பலன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் கூட உங்கள் முடியை வந்து நல்லா கலர் பிடிச்சிக்கும். அந்த அளவுக்கு நிரந்தரமாக கருப்பாக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான். ஓரளவுக்கு முடி கருப்பாக மாறுற வரைக்கும் மந்த்லி 2 டைம் வந்து போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணால் போதும். வருஷத்துக்கு ஒரு 2 டைம் பண்ணாலே போதும். நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடியது. அது மட்டும் இல்லைங்க, இது வந்து நிறையா பேர் அக்கா எனக்கு அலர்ஜி இருக்குது, மருதாணி வேண்டாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இண்டிகோ பவுடரும் சேர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க, இந்த ஹேர் டை இங்கே பாருங்கள், நான் கையில் ஊற்றி காமிக்கிறேன். இந்த அளவுக்கு தான் திக்காக இருக்கும். அலசருக்கும் நம்மளுக்கு சிரமம் இருக்காது. நல்ல ஒரு உடனுக்குடனே நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான். இப்போ இந்த ஹேர் டை நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். பாருங்கள், சும்மா இப்படி தொட்டு எடுத்திங்கன்னா போதும், நல்லா வந்து பிடிச்சிக்கும். அப்படியே முடியல தடவிடுங்க. முதல் நாள் நல்லா குளிச்சுட்டு தடவி, ஃபஸ்ட் டைம்னப்போ ஒரு 1.5 மணி நேரம் நல்லா கொண்டை போட்டுருங்க. அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் அலசி பாருங்கள். ஃபஸ்ட் டைமே உங்களுக்கு வந்து நல்லா முடி வந்து மாறி இருக்கிறது தெரியும். நல்லா ஒயிட் ஹேராக இருந்துச்சுன்னா நல்லா ரெட்டாக லைட்டாக மாறும். மறுபடியும் ஒரு 2 நாள் கடந்து திரும்ப வந்து போட்டிங்கிறப்போ சுத்தமாக டோட்டலாக கருப்பாயிரும். சரி, இப்போ வாங்க இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு இரும்பு வடைச்சட்டி வந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரமாக எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இந்த 2 டம்ளர் தண்ணி நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு டம்ளர் வர வரைக்கும் நல்லா திக்காக கொதிக்க வைக்கணும். இதுக்கு இன்றைக்கி நம்ம சேர்க்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா சன்ரைஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 பாக்கெட் வரைக்கும் 2 ரூபா பாக்கெட் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் காப்பித்தூள் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த பவுடரை வந்து நம்ம காப்பி பவுடரோட ஒரே ஒரு பொருளை மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி போடுறப்ப நல்லா வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 டைம் அல்லது ஒரு 3 டைம் வந்து போட்டாலே போதும். இந்த ஹேர் டை வந்து அந்தளவுக்கு முடி வந்து கருப்பாக்கும். இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி இந்த பவுடரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 டீஸ்பூன் வரைக்கும் கூட காஃபி பவுடர் வந்து இது நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். ஏன்னா காஃபி வந்து நல்லா உங்களுக்கு முடிய ரொம்ப நாளைக்கு வந்து நல்லா கருன்னு வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குதா? இது நல்லா திக்காகிற மாதிரி கொதிக்கணும். இதில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு பவுடரை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். அது சேர்க்குறப்ப நல்லா இன்ஸ்டண்ட்டாக உடனே வந்து ஹேர் டை ரெடி பண்ணி நம்ம போட்டுடலாம். பாருங்கள், அழகாக கொதிக்குது. இப்போ கலந்து விட்டுடலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த காப்பி பவுடர் போட்டிருக்கோம் இல்லையா, நல்லா திக்காகணும். திக்கானதுக்கப்புறம் ஓரளவுக்கு திக்கானதே நம்ம வந்து இன்னொரு பொருளும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க விட்டுருங்க.
இந்த ஹேர் டை வந்து நல்லா ஒரு காப்பி பவுடருங்கிறதுனால உங்களுக்கு வேறு எந்த ஒரு அலர்ஜியோ இல்லை அரிப்புத்தன்மையோ இருக்காது. இது எல்லா வயதினரும் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா ஒரு மாதத்துக்கு 2 டைம் 3 டைம் வந்து இது ஃபஸ்ட்டு டைம் போட்டிங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு 2 தடவை அந்த மாதிரி யூஸ் பண்ணாலே போதும். அந்த அளவுக்கு முடி வந்து நல்லா கலரிங் ஆகும். ஆனால் கம்பல்சரி வந்து காப்பி பவுட்ரு அடுத்தடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா பாருங்கள், ஓரளவுக்கு வந்து அப்படியே தண்ணி குறைஞ்சிட்டே வருது. இந்த ஸ்டேஜில் நாட்டு மருந்து கடையில் இப்போ நான் சொல்கிற மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. அன்னபேதி பவுடர் அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஓகேங்களா? அது வந்து நம்மளுக்கு சின்ன சின்ன பாக்கெட்லேயும் கிடைக்குது. இந்த பவுடரை வந்து நீங்கள் அளவாக தான் யூஸ் பண்ணணும், ரொம்ப தேவையில்லை நம்மளுக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா காப்பி பவுடர் 3 டீஸ்பூன் அளவுனா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த அன்னபேதி பவுடரை வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த பவுட்ரு நாட்டு மருந்து கடையில் எல்லா கடையிலையும் கிடைக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம முடியை நல்லா கருமையாக்கும். இப்போ இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்சிங் பண்ணி விடுங்க. கட்டி இருக்கக்கூடாது. நல்லா காஃபியோடு சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. ஒரு டைம் அது யூஸ் பண்ணி பாருங்கள், அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும். அது காஃபியோடு சேர்த்து நீங்கள் வெறும் தண்ணியில் கலந்து போடுறத விட, அதே மாதிரி சில பேர்த்துக்கு ஹென்னா வந்து சேராது. நிறையா பேர் வந்து மருதாணியில் சேர்த்து தான் போடுவாங்க. நீங்கள் மருதாணியில் சேர்க்கவே தேவையில்லை. இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும், நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அன்னப்பேதி அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க, நாட்டு மருந்து கடையில் கொடுப்பாங்க கேட்டிங்க அப்படின்னா. இது நல்லா இப்போ மிக்சிங் ஆயிடுச்சா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் நெல்லிக்காய் பவுடர். எப்போவுமே நெல்லிக்காய் பவுடரை வெறும் தேங்காய் எண்ணெயில் கலந்து போட்டிங்கனாவே உங்கள் முடி வந்து நல்லா கருமையாகும். அதனால் நம்ம இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் நெல்லிக்காய் பவுடரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எப்போவுமே நெல்லிக்காய் பவுடரை எல்லாத்துலேயும் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இளநரையெல்லாம் வந்து நல்லா தடுத்துரும். நல்லா உங்களுக்கு சைனிங் கொடுக்கும் முடி. அதே மாதிரி முடியும் நல்லா கருன்னு வரும். இப்போ நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நிறையா பேர்த்துக்கு வந்து ஆம்லா பவுட்ரு வந்து ஒத்துக்காதுன்னு சொல்லுவீங்க. இது இந்த மாதிரி வந்து கொதிக்க வச்சு போட்டிங்கன்னா அந்த தலைவலி பிரச்சனை வராது. இது எல்லா வயதினரும் யூஸ் பண்ணலாம். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இது இன்னும் 2-3 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து கிடச்சிரும் நம்மளுக்கு. வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா நல்லா திக்காயிருச்சு. நம்ம போட்ட பவுட்ரு, காஃபி எல்லாமே நல்லா ஒரு அரை டம்ளர் தண்ணியில் இந்த மாதிரி திக்கிங் ஆயிடுச்சு. இது நம்ம எப்படி வந்து எடுக்கணும் அப்படின்னா, தலையில் நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு திக்னஸ் வந்தால் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். நல்லாவே திக்காயிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. கையோடு வந்து நம்ம இறக்குனதே அந்த இதையை இதில் மாற்றிக்கோங்க. இது நீங்கள் ஓவர் நைட் வைக்கணும் அப்படிங்கிறலாம் அவசியம் இல்லை. நல்லா ஆற வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் அப்படியே தலைக்கு அப்ளை பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. இந்த அளவுக்கு வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா முடியல நல்லா அலசுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இது நம்ம அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் நல்லா இன்ஸ்டண்ட்டாக தலையில் சீவிட்டு மேலே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கூட சீவிட்டு போய்க்கலாம். வந்து கூட குளிச்சுக்கலாம். அந்தளவுக்கு இன்ஸ்டண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இதை குளிக்கிற போகிறதுக்கு முன்னாடி தலையில் நல்லா அழுக்கு இல்லாமல் ஃபஸ்ட் நாளே குளிச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நல்லா தலையில் அப்ளை பண்ணிடுங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறப்போ நல்லா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் செம்ம ரிசல்ட் கொடுக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சும்மா லைட்டாக நீங்கள் வச்சிங்கனாவே இது வந்து நம்ம நைட்டெல்லாம் வந்து ஓவர் நைட் வச்சோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கெல்லாம் தேவையே இல்லை. சும்மா நீங்கள் கையில் தொட்டு எடுத்தாலே அந்த காஃபிக்கு முடியில் நல்ல கலர் வந்து பிடிச்சிக்கும். ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக இது இன்ஸ்டண்ட்டாக சூப்பரான ஒரு
பொருள்களும் கம்மி. இன்ஸ்டன்ட்டாக நம்மளுக்கு பொருள் கிடைக்கக்கூடியது. அதனால் வந்து இது கண்டிப்பாக நீங்கள் ரெடி பண்ணி போடுங்க. இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா, அடிக்கிற வெயிலுக்கு வெயில் டைமில் வந்து நம்ம வீடியோ எடுக்கிறது பெரிய விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் எல்லாம் அடிச்சு நல்லா கருப்பா இருக்கு. இதில என்ன சொல்லுவீங்க? வெள்ள முடியில அப்ளை பண்ணுங்க காமிங்க. எனக்கு வந்து இந்த பாருங்க, இந்த காதோரம் இந்த இடத்துலலாம் வந்து வெள்ள முடி இருக்கிறதுனால, இந்த மாரி வந்து ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இன்ஸ்டன்ட்டா யூஸ் பண்ணுற மாரி தான். எடுத்துட்டு இந்த மாரி வரும் பாருங்க, கொஞ்சமா எடுத்துக்கோங்க. இந்த மாரி ப்ரஷ்ல எடுத்துட்டு, இப்போ முன்னாடிலாம் இருந்துச்சுன்னு வைங்க, இங்க பாருங்க. இப்படியே பண்ணலாம். மீசை, தாடி அந்த மாரி இருந்துச்சுன்னா, இந்த மாரி ப்ரஷ் வச்சு நீங்க பண்ணி விட்டீங்கன்னா, நல்லா வந்து எல்லா முடியிலயும் நல்லா பற்றும். இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து மீசை, தாடி எல்லாத்துக்கும் பண்ணிட்டு, இந்த காதோரம் அந்த மாரிலாம் இருக்கு இல்லையா? அந்த இடத்துலலாம் பாருங்க, இந்த மாரி வந்து நல்லா இப்படி வச்சு தேய்ச்சு விடுங்க. அப்பதான் ஸ்கின்ல நல்லா இறங்குற மாரி இருக்கும். இந்த மாரி தேய்ச்சு விட்டுட்டு கூட, இல்ல அப்படின்னா விரல் நுனியில இந்த மாரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்ப இந்த மாரி வெள்ள முடி இருக்குன்னா, இங்க பாருங்க. தெரியவே தெரியாது. ஒரு 5 நிமிஷம் விட்டீங்கன்னா நல்லா காஞ்சிரும். ஓகேங்களா? ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டீங்கன்னா காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்க தல சீவிட்டு போனாலும் கண்டுபிடிக்க முடியாது. இங்க பாருங்க எப்படி புடிச்சு வச்சுருக்கேன். நல்லா கரு கருன்னு மாறிரும் அதே இடத்துல. ஆனா கண்டிப்பா ஒரு 1 மணி நேரமாவது அ நீங்க இத வந்து வெயிட் பண்ணணும். அப்பதான் வந்து இது கலர் நல்லா முடியில வந்து இறங்கும். இது வாரத்தில கண்டிப்பா ஒரு 2 டைம் விடாம ஒரு 3 வாரத்துக்கு யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இளநரையெல்லாம் வந்து இருக்கிற இடம் தெரியாம போயிரும். எனக்கு இந்த முன்னாடி காதோரம்லாம் இருந்ததுனால இந்த அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டு அப்டின்னா நல்லா காஞ்சிரும். நீங்க சீப்பு போட்டு சீவிக்கலாம். சீவிட்டு அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு வந்து டைமர் கீழ கூட குளிச்சுக்கலாம். இந்த மாரி இருக்கு அப்டின்னா பாருங்க, விரல் நுனியில எடுத்துக்கோங்க. தெரியவே தெரியாது. உள்ள அப்படியே இழுத்து விட்டுறலாம். இங்க பாருங்க. அவ்வளோதான். முடியோட முடியா சேர்ந்துக்கும். நீங்க டை அடிச்சிருக்கீங்க, இன்ஸ்டன்ட்டா ஏதோ போட்டிருக்கீங்க அப்டின்னே தெரியாது. கண்டிப்பா இது வந்து ஈஸியான மெத்தேடு, சிம்பிளான ஒரு மெத்தேடு. அது மட்டும் இல்லாம ஈஸியா வீட்ல கிடைக்கக்கூடிய ஒரு பொருள வச்சு தான் எடுத்திருக்கோம். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்டும் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்த பதிவுல பார்க்கலாம். பாய்.